ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய போயம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. மேம், இது 6th to 10th வரைக்கும் கண்டினியூ பண்ணுவீங்களா, எப்போ 7th 8th வந்து அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 6th to 10th கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணி அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் 7th 8th அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு 6th கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6th கம்ப்ளீட் மேக்ஸிமம் 1 வீக்கில் 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 7th 8th போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஏன் ஒரே நாளில் 1 யூனிட் முடிங்க, அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அபவுட் கம்ப்ளீஷன், இட் இஸ் அபவுட் பெர்ஃபெக்ஷன்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் கூட முடிக்கலாம்ப்பா. பட் நம்ம படிக்கிறோமா, அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைடாக படிக்கிறோமாங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு யூனிட்டையே உங்களுக்கு வந்து 3 பார்ட்ஸாக 4 பார்ட்ஸாக பிரித்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வேண்டாம். கண்டிப்பாக 6th to 10th இருக்கக்கூடிய எல்லா லெசனும் இன்க்ளூடிங் கிராமரும் வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஒன் திங். 30 out of 30 இங்கிலீஷில் வாங்க முடியுமா, இது படித்தா போதுமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு 6th to 10th வரையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோஸும் எல்லா போமும் எல்லா சப்ளிமெண்ட்ரி ரீடரும் நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறேன். ப்ரீவியஸ் இயர்னால் நமக்கு எஸ்ஜிடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நடத்துகிறாங்க. டெட் பேப்பர் 1 2 கொஸ்டின், அதாவது டெட் பேப்பர் கிட்டத்தட்ட 48 எக்ஸாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்குப்பா. டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2 போத். அப்போ அந்த 48 கொஸ்டினில் உள்ள இங்கிலீஷையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம யூடியூப் சேனல்லையே வீக்லி 2 or 3 கொஸ்டின் ஐ ட்ரை டு கிவ் வித் ஆன்சர்ஸோட கொடுக்குறேன். அதாவது பழைய வருஷ கொஸ்டின் படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா அதே கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான். சரியா? ஆக்சுவலாக உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போம்குள்ளே போகலாம். இந்த போம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அப்படிங்கிற போம். ஏற்கனவே ஒரு போம் படிக்கிறதா இருந்தால் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். The banyan tree is the largest of trees. The peepful quivers in the breeze. அதாவது இந்த போயத்தில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸை பற்றி தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரீஸும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு. சரியா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். பேனியன் ட்ரீங்கிறது என்னது? ஆலமரம். சரியா? ஆலமரம் இருக்கிறதுலையே பெரிய மரம். சரியா? பீப்புள் குவியர்ஸ் இன் த ப்ரீஸ். பீப்புள் ட்ரீங்கிறது என்னது? அரச மரம். குவியர்ஸ் இன் த ப்ரீஸ். என்ன இது குவியர்ஸ் இன் த ப்ரீஸ் அப்படின்னா, அந்த அரச மரம் வந்து என்ன பண்ணும், காற்றுல வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன பண்ணும், ஷேக் பண்ணும், அழகாக அசையும். சரியா? அது எப்படி அசையும்னா வேகமாக அசையும். அரச மரம் வந்து காற்றுல வேகமாக அசையும். ஓகே. த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். கோகனட் ட்ரீ எப்படி வளரும்? ரொம்ப உயரமாகவும் அதே சமயத்தில் எப்படி வளரும்? ரொம்ப டாலாகவும் வளரும். ஓகேயா? அடுத்து த டேமரின் கிவ்ஸ் அஸ் ப்ளஷ் அண்ட் சேட். டேமரின் என்னது? புளிய மரம். புளிய மரம் என்ன பண்ணுமா, நமக்கு வந்து நல்ல ப்ளசண்டான, அதாவது ஒரு என்ஜாயபிளான நிழலை கொடுக்கும், நமக்கு ஒரு ஷேட் கொடுக்கும். சரியா? நமக்கு வந்து இந்த புளிய மரத்து அடியில் போய் உட்கார்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த நெல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து த டேட்ஸ் லீஃப் இஸ் த ஷார்ப் அண்ட் பிளேடு. இதில் டேட்ஸ் லீஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா ஈச்சை மரம். அந்த ஈச்சை மரத்தோட லீஃப் எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாகவும் பிளேடு மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சரியா? அடுத்து த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். டீக் ட்ரீங்கிறது என்னது? தேக்கு மரம். சரியா? தேக்கு மரம் வந்து நமக்கு என்ன கொடுக்குது? வுட்டுனா மரக்கட்டைகள் கொடுக்குது. சரியா? இந்த மேங்கோ ட்ரீ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மேங்கோ ட்ரீ நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. சரியா? இப்போ இந்த பாடத்தை பொறுத்த மட்டுக்கும் ட்ரீஸ்னு வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரான்ஸாக கொடுத்து நமக்கு வந்து வேர் இஸ் திஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் பை அப்படின்னு கேட்டால் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஏன்னா ட்ரீஸ்ங்கிற போம்ல இருந்து தானே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ட்ரீஸை பற்றி தான் வரும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்ரீஸ் போம் எழுதினவங்க பர்டிகுலராக இந்த பர்சன்ஸ் இல்லை. ஆக்சுவலி திஸ் இஸ் அடாப்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் போம் பை சாரா கோலரிஜ். சாரா கோலரிஜ் அப்படிங்கிற ஒரு போம்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இது. அந்த போமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இது. சரியா? அப்போ ட்ரீஸ்ல என்னென்னலாம் வருது? த பேனியன் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீ. ஆலமரங்கிறது இருக்குதுலே பெரிய மரம். பீப்புள் குயர்ஸ் இன் த பிரீஸ். அரச மரம் மழை அந்த காத்தடிக்கும் போது ரொம்ப அழகா ஷேக் பண்ணுது, அழகா அசையுது. த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். கோகனட் ட்ரீ என்ன பண்ணுது? ரொம்ப உயரமாகவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா நேராகவும் உயரமாகவும் வளருது. த நீம் ட்ரீ ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நீம் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப ஸ்மாலா இருக்குமா. வேப்ப மரத்துல உள்ள அந்த பழங்கள் வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப ஸ்மாலா இருக்கும். த டாமரின் ட்ரீ gives us pleasant sad. புளிய மரம் வந்து என்ன பண்ணும்? நமக்கு ஒரு அழகான நிழலை தரும். த டேட்ஸ் லீஃப் இஸ் அண்ட் ஷார்ப் அஸ் பிளேடு. ஈச்ச மரத்துடைய இலைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் பிளேட் மாதிரியும் இருக்கும். த டீக் ட்ரீ gives us useful wood. டீக் ட்ரீ வந்து ரொம்ப நல்ல நமக்கு பயனுள்ள மரக்கட்டைகளை தரும். த மேங்கோ gives us fruit that is good. மேங்கோ மரம் வந்து நமக்கு என்ன தருது? மாமரம் வந்து நமக்கு அழகான ஃப்ரூட்ஸை தருது. சரியா? இந்த பாடத்துல க்ளோசரி பாத்தீங்கன்னா 2 க்ளோசரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா குயர்ஸ். குயர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாப்பா ஷேக்ஸ் குவிக்லின்னு அர்த்தம். குயர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஷேக்ஸ் குவிக்லி அப்படின்னு அர்த்தம். பிளசன்ட் அப்படின்னா என்ஜாயபிள் அப்படின்னு அர்த்தம். பிளசன்ட் என்னது? என்ஜாயபிள்னு அர்த்தம். அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். வாட் டஸ் த பீப்புள் டூ? பீப்புள் ட்ரீ என்ன பண்ணுது? குவீஸ் இந்த அது என்ன பண்ணுது? குவீஸ் இந்த பிரீஸ். காத்துல அழகா அசைது இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து, வாட் டஸ் த கோகனட் ட்ரீ க்ரோ? கோகனட் ட்ரீ எப்படி வளருது? உயரமாகவும் நேராகவும் உள்ளது. ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். அடுத்து, வாட் டஸ் த டர்மரின் ட்ரீ கிவ்? டர்மரின் ட்ரீ நமக்கு என்ன கொடுக்குது? பிளசன்ட் அண்ட் ஷேட். நமக்கு அழகான நிழல கொடுக்குது. அடுத்து, வாட் இஸ் ஷார்ப் அஸ் பிளேடு? எந்த ட்ரீயோடைய இலைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் பிளேடாகவும் இருக்கு? த டேட்ஸ் லீஃப். ஈச்ச மரத்தினுடையது. சரியா? அடுத்து, வாட் டஸ் த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ்? டீக் ட்ரீ நமக்கு என்னது கொடுக்குது? வுட்டை கொடுக்குது. சரியா? ஓகே, இது வந்து நம்ம போம் படித்தோம். போமில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் லைட்டாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ யூ நோ பார்ட். கரெக்டா? டூ யூ நோ பார்ட் பாருங்க. யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் a tree is counting by its rings. This is method of tree ring dating is called dendrochronology and was developed in the early 20th century. அதாவது மரங்களினுடைய வயதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸை வச்சுதான் என்ன பண்ணுவோம்னா மரங்களினுடைய வயதை கண்டுபிடிப்போம். அதுக்கு பேர் இருக்கு. அந்த பேர் தான் என்ன பாத்தீங்கன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மரங்களினுடைய வயதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறை வந்து எப்ப டெவலப் பண்ணிருக்காங்க? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது எந்த செஞ்சுரியில டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 20th செஞ்சுரியில தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, இப்போ மரங்களுடைய வயதை how we will find that trees age அப்படின்னா அந்த வரியை வச்சுதான். இது கூட கேட்கலாம். நம்ம ரிங்ஸை வச்சுதான் கண்டுபிடிப்போம். the மெத்தட் ட்ரீயோட வயசை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எந்த செஞ்சுரியில டெவலப் பண்ணிருக்காங்க? 20th செஞ்சுரியில டெவலப் பண்ணிருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த போம் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான போம். வழக்கம் போல சொல்றதுதான். ஒன்ஸ் வீடியோ பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த யூஜிடிஆர்பி இல்லை டெட் பேப்பர் 1, 2 எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெட் பேப்பர் 1 முடிச்சிருக்கேன் மேம், டெட் பேப்பர் 2 வந்து நான் எலிஜிபிள், எனக்கு எக்ஸாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக அந்த எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவோட சந்திக்கலாம்.